ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் என்ன, ரிஷபராசி நேயர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்குது, மேலும் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும், இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் வழிபாடுகள் குறித்த முக்கியமான தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போகுது. ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. வரக்கூடிய இந்த ஆகஸ்ட்டில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிதி வளர்ச்சி, தொழில் ரீதியான மாற்றங்கள், சொத்து சேர்க்கைக்கான புதிய வாய்ப்புகள் அப்படின்னு எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானும் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி குரு பகவானுடைய சப்போர்ட்டும் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நிறைய துறைகளில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும். அதே நேரம் முக்கியமான ஒரு சில விஷயங்களில் நீங்கள் முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா கவனமாகவும் இருக்கணுங்க. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றதையும், என்னென்ன விஷயங்கள் சாதகமற்ற நிலையில் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த டைமில் வேலையில் மாற்றம் இருக்க போகுது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா வருமானம் இல்லாத காரணம் அப்படின்றதுக்காகவே நிறைய நாட்களாக நீங்கள் வேலையை தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எதிர்பார்த்த வேலை இப்போ உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. இந்த ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதே மாதிரி கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் அந்த உழைப்புக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஊதியமாக இருக்கட்டும், அங்கீகாரமாக இருக்கட்டும், அதெல்லாம் எதுவுமே கிடைக்காம அவதிப்பட்டு இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, இப்போ கடினமான உழைப்புக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் புதிய தொழில் முயற்சிகளாக இருக்கட்டும், திட்டங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆகஸ்ட் உங்களுக்கு சூப்பரான ஒரு டைமிங்காக இருக்கும். அதனால் இந்த ஆகஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சரியான திட்டமிடல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குங்க. ஸோ நிதி அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா செவ்வாயும் சரி குருவும் சரி உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. நல்ல ஒரு பார்வையை கொடுக்கறதுனால பணப்புழக்கம் ரொம்ப ரொம்ப சீராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பணத்துக்கு கஷ்டப்படவே மாட்டீங்க. அதே மாதிரி சொத்து சேர்க்கை அப்படிங்கும் பொழுது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமில் புதுசாக வீடு, வாகனம், பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குங்க. ஸோ ரிஷபராசியுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் யாராவது பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்காக இந்த ஆகஸ்ட்டில் நீங்கள் அடிக்கடி வெளியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே நேரம் ஒரு சில நேரங்களில் செலவும் பார்த்திங்கன்னா வீண் செலவும் ஆகிற மாதிரி தான் இருக்குங்க. இருந்தாலுமே கூட இந்த பயண செலவுகள் அப்படின்றது தவிர்க்க முடியாததான் உங்களுக்கு இருக்க போகுது. அதே நேரம் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறமா உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா சிம்மராசிக்கு சூரியன் போயிடுவாங்க. அப்போ குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகளானது நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும். அதே நேரம் குழந்தைங்களுடைய கல்வியாக இருக்கட்டும், அவங்களுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல புரிதல் இருக்கணும். இல்லைனா அந்த உறவு கண்டிப்பாக நீடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆகஸ்ட் 12 மற்றும் 23ஆம் தேதிகளில் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதுசாக உறவுகளானது கிடைக்கிறதுக்கான சாதகங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு காதல் உறவுகளாகவும் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிகமான வேலை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. உடல் சோர்வு, மன உளைச்சல் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். இது எல்லாமே எதனால் அப்படின்னா உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வேலையினால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரப்போகுது. அதே நேரம் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் வேலையை செஞ்சிட்ருக்கக்கூடியதுங்க. சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது, நல்ல ஒரு ஓய்வு எடுத்துக்கிறதும் அவசியம். அதே நேரம் தேவையில்லாமல் யார் கூடயும் சண்டை போடாதீங்க, விவாதம் பண்ணாதீங்க. இதுவுமே உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிப்படைஞ்சிடும். ஆரோக்கியத்தை நல்லபடியாக பராமரிக்கணும் அப்படின்னா அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். தாயார் மற்றும் தந்தையார் இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் அவங்களுக்கு ஒரு காய்ச்சலாக இருக்கலாம், இல்லைனா சளி பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டெம்பரவரியான ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். அதை நீங்கள் போய் மருத்துவ ரீதியாக முயற்சிகள் எடுக்கும் பொழுது உடனடியாக சரியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு நான் புதுசாக சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அதேமாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் சாதகமாக நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நேர்மறையான மாற்றங்கள் தான் உங்களுக்கு நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டியாக நடக்கும். எது நடந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில்
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை வந்து பெறணும், இல்லை மனசுக்கு அமைதி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தயவு செஞ்சு யாரு கூடயும் வந்து வாக்குவாதங்களை வந்து எடுத்துக்காதீங்க. வீண் விவாதங்களையும் எடுத்துக்காதீங்க. இது 2மே வந்து தவிர்த்துட்டீங்க அப்படின்னா, உங்கள் மனசுக்கு என்ன அமைப்பில் வந்து நீங்கள் அமைதியை தேடுறீங்களோ, அது நிச்சயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமிங்காக தான் இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி நேயர்களுக்கு பல வழிகள் வந்து சாதகமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து 5வது வீட்டில் தான் இருக்க போகிறாரு. அதே மாதிரி சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா 11வது வீட்லேயும், ராகு பகவான் 10வது வீட்லேயும், கேது 4வது இடத்துலையும், குரு 3வது இடத்துலையும் வக்ரமாக இருக்க போகிறாரு. ஸோ இந்த கிரகநிலைகள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதிலும் குறிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு காதல் உறவுகள் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். திருமணமாகி இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு சாதகமான ஒரு மாதமாக இருக்கும். உங்களுடைய மனைவி கிட்டே இருந்து மகிழ்ச்சியான செய்திகளை நீங்கள் வந்து பெறுவீங்க. அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் ஃபுல்லாகவே நிதி நிலைமையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க. எவ்வளவு கடினமாக இருக்கோ அதை வந்து அந்த அளவுக்கு நீங்களும் கடினமாக உழைப்பை கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு எல்லாமே வருமானமாக தாங்க மாறும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால் உங்களோட வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எவ்வளவு கஷ்டமாக இருந்ததாலும் அதை வந்து கஷ்டப்படாமல் வந்து உழைத்து பாருங்கள். வேலையில் சூழ்நிலைகள் அப்படின்றதெல்லாம் சாதகமாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதே ரிஷபராசியை உடையவங்க தொழிலதிபர்களாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நல்ல விஷயங்களை தான் கேட்பீங்க. நல்ல நிதி நன்மைகள் வந்து கிடைக்க போகுது. வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க. பயன்படுத்திக்கோங்க. இதே மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய கல்வித்திறனை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் தான் வந்து எடுத்து வைக்கணும். ஏன்னா படிப்பில் கவனம் இருக்கணும். கவனத்தை அதிகரிக்க செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக மாறிடும். அதே மாதிரி இந்த டைமில் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே கூட அதெல்லாம் மாறி ஒரு நல்ல இணக்கமானது உங்களுக்குள்ளே வந்து உருவாகும். எப்போதுமே வந்து குடும்ப சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்லதும் நடக்கும், ஒரு சில நேரங்களில் கெட்டதும் நடக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா எதுவுமே வந்து பெருசாக தெரியவே தெரியாது. ஸோ அப்படி தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் குடும்ப சூழ்நிலை ஏற்ற இறக்க தாழ்வுகளால் தான் இருக்க போகுது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ உடல்நலம் பாதிப்படையும். ஏன்னா குடும்பம் நல்லா இருக்கணும். நம்ம வெளியில் போய் அயராது உழைச்சிட்டு வரோம் அப்படிங்கும்போது அந்த வீட்டுக்கு வரும்போதும் அந்த நிம்மதி வந்து அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட நிம்மதி வந்து கிடைக்கணும். அதே மாதிரி நல்ல உணவுகளை சாப்பிட்றதும் ரொம்ப முக்கியம். உடல்நலமும் உங்களுக்கு சாதகமான ஒத்துழைப்புகளை கொடுக்கறதுக்கு நீங்களும் அதுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ரிஷபராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆகஸ்டோடைய பிற்பாதி ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் ஆகஸ்ட்டோட எண்டுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது 15க்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் அடிக்கடி பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இதயம் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க தொற்று நோய்கள் குறித்தெல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்ன பிரச்சனை அப்படின்றது நம்ம சின்னதாக நினைக்கும் பொழுது அது வந்து நமக்கு பெரிய பாதிப்புகளை கொடுத்துடும். ஸோ சின்ன பிரச்சனை தானே அப்படின்னாலுமே கூட அசால்ட்டாக நினைக்காம உடனடியாக அதற்கான மருத்துவரை வந்து அணுகி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இதனால் அந்த சின்ன பிரச்சனை பெருசாகாமல் வந்து தடுக்க முடியுங்க. தடைப்பட்டு வந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ரைட் சாய்ஸாக இருக்கும். இந்த ஆகஸ்ட்டை கண்டிப்பாக வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாத்தையும் வந்து இழந்தாச்சு, இனி இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் கூட உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை தான் வந்து கை கொடுக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் வந்து இருக்க தான் செய்யும். அந்த கிரகநிலைகளை பொறுத்து தான் பலன்கள் அப்படின்றதும் மாறுபட்டுகிட்டே இருக்குங்க. அந்த வகையில் இந்த 2026 8வது மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட்டு, அதுவும் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மங்களகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா யோகங்கள் தாங்க. இந்த யோகங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க. தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெற்றிகள் மட்டும்தான் நீங்கள் அடைய போகிறீங்க. இந்த வெற்றியை அடையணும் அப்படின்னா வழக்கத்தை விட நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் உழைக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. உழைக்கக்கூடியவர்களை எப்போதுமே சனி பகவான் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. கடினமாக உழைக்கிறீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது உங்களை வந்து காப்பாற்றி கொடுத்துருவார் சனீஸ்வர பகவான். அப்படிப்பட்டவர் தாங்க. ஏன்னா இப்போது அந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் அப்படின்றதுனால ஒரு சிலர்களுக்கு முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்காம கூட போகலாம். திடீர்னு எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கூட கிடைக்கலாம். ஸோ வாய்ப்புகள் எப்படி
வேணாலும் உங்களுக்கு இருக்குங்க. நிதி ரீதியாக வருமானத்தை எதிர்பார்க்குறத விட குறைவாக தான் கிடைக்கும். இருந்தாலுமே கூட நீங்கள் சிக்கனமாக செலவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு வருமானத்தை விட செலவு தான் இருக்க போகுது. ஸோ அதனால் உங்களுடைய சேமிப்பு அப்படின்றதும் குறைய ஆரம்பிக்குங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து நடந்துக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்கன்னா, குடும்ப பெரியவங்களோட அர்த்தமுள்ள ஆலோசனைகளை எல்லாம் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் இந்த மாதிரி அவங்களோட பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னா, எந்த மனஸ்தாபம் இருந்தாலும் அதெல்லாம் தீர்ந்து போயிடும். அதனால் பழைய மனஸ்தாபத்தை போக்குறதுக்கு இந்த ஒரு முயற்சி எடுங்க. அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது. ஏன்னா வேலை செய்யக்கூடிய இடம் அப்படின்றது எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு வளர்ச்சிகள் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அப்படின்னு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ஆன்மீக ஈடுபாடு கொடுக்கறது, தியானம் செய்கிறது, குடும்பத்தாரோட நீங்கள் நேரத்தை செலவிடுறது, இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு முழுமையான மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மன அமைதி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட்டை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே முக்கியமாக தேவைப்படக்கூடியதுன்னா அந்த மன அமைதி தாங்க. ஸோ அது வேணும் அப்படின்றவங்க நிச்சயமாக அதுக்கான முயற்சிகளை எடுங்க. ரிஷபராசியை உடைய அதாவது கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள் இந்த நட்சத்திரக்காரர்களும் சரி, ரோகிணி நட்சத்திரக்காரர்களும் சரி, மிருகசீரிசம் 1 மற்றும் 2ஆம் பாதங்களை உடைய நட்சத்திரக்காரர்களும் சரி, ஸோ எல்லாருக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் தான் இந்த ஆகஸ்ட்டில் கிடைக்க போகுது. ஸோ ராசியின் அடிப்படையிலையும் சரி, நட்சத்திர அடிப்படையிலையும் சரி, உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இறை வழிபாடு கண்டிப்பாக கை கொடுக்கும். அப்படி என்ன இறை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதத்தில் நீங்கள் பைரவரை வழிபாடு செய்யுங்க. பைரவரை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அஷ்டமி திதிகளில் போய் வழிபாடுகள் செய்யுங்க. இவருக்கு போய் நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னா அந்த தடைகள் நீங்கிறதுக்கு எந்த ஒரு கடவுள் வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வளமானதாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள்.